தந்தை மகன் தூயாவியானவரின் பெயராலே. நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தோம் அருளும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்னை மரியாள் அழகு மிக்கவள், அன்னை மரியாள் கனிவு இரக்கத்தை பெற்றுத் தருபவள், அன்னை மரியாள் நம் வாழ்வின் விடிவெளியாக இருந்து அன்னை மரியாள் நம் ஆண்டவர் இயேசுடைய வலது பக்கத்தில் அமர்ந்து நமக்காக தொடர்ந்து பரிந்து பேசி இறை அருளை பெற்றுத் தருகின்றார். அன்னை மரியாள் நம்முடைய குடும்பத்தின் நம்முடைய பங்கின் பாதுகாவலியாக இருந்து பெற்றுக் கொடுத்த இறை கொடைகளுக்காகவும் இந்த பெருந்தொற்று காலத்திலே அன்னை மரியாள் வழியாக நாம் பெற்றுக்கொண்ட பாதுகாப்பிற்காக இறைவனுக்கு இந்த நாளிலே நாம் நன்றி செலுத்துகிறோம். மேலும் நமது பங்கினுடைய இந்த 27ஆம் ஆண்டு திருவிழா நாட்களிலே நவநாள் நாட்களிலே நாம் ஏறெடுத்த ஜபங்களுக்கு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாயின் பரிந்துரை மூலமாக நம் மீது பொழிந்த அருள் வளங்களுக்காக இந்த திருப்பலிலே நாம் நன்றி செலுத்துகின்றோம். அமைதியை பெற்றுத்தரும் புனித அன்னை என்று இந்த நன்றி திருப்பலிலே அன்னை மரியாள் நமக்கும் நம்முடைய குடும்பங்களுக்கும் அமைதியை பெற்றுத் தருபவள் என்று தியானிக்கின்றோம். இந்த நன்றி திருப்பலியை தலைமை ஏற்று நமக்காகவும் நம்முடைய குடும்பத்திற்காகவும் நம்முடைய பங்கின் வளர்ச்சிக்காகவும் ஜெபிக்க இருப்பவர் அருள் தந்தை ஜேசுராஜ் அவர்கள். நம்முடைய அமலா ஆசிரமம் அந்தோனியார் திருத்தலத்தின் அதிபர், மேலும் எமது அமலன்னை மறை மாநிலத்தின் ஆலோசகராக இருக்கின்றார். இங்கனம் நம்மோடு இணைந்து இந்த திருப்பலியை நமக்காக நிறைவேற்றுகிற தந்தையை பங்கு பேரவை பங்கு மக்கள் சார்பாக அன்புடன் அழைக்கின்றோம். வெல்கம் டியர் ஃபாதர். அன்பர்களே, அன்னை மரியாள் நமக்கு அமைதியை பெற்றுத் தருகிறாள். தொடர்ந்து நாம் அன்னை மரியாள் வழியாக பெற்றுக்கொண்ட அருள் கொடைகளுக்காக, இறை செல்வங்களுக்காக, விண்ணக ஆசிரியர்களுக்காக நன்றி செலுத்துவோம். இந்த திருவிழா நாட்களிலே அனைத்து காரியங்களையும் நம்முடைய அன்னை நமக்காக ஏறெடுத்து செய்ததற்காக இந்த திருப்பலியிலே நன்றி செலுத்துவோம். நம்முடைய பங்கை ஆன்மீக பாதையிலே வழி நடத்துகிற தாயாக இருப்பதற்காக அன்னை மரியாளுக்கு நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து இந்த பெருந்தொற்று காலத்துல நம்மை காக்க நமக்காக ஜெபிக்க இருப்பதற்காக இந்த நாளிலே அன்னை மரியாள் வழியாக இறைவனுக்கு நன்றி செலுத்தி இந்த திவ்ய பலியிலே பக்தியுடன் பங்கேற்போம். அன்புக்குரியவர்களே, இன்றைய மாலை திருப்பலியிலே மைக்கேல் மரிய ரத்தினம் மரிய ஹெப்சி என்னுடைய ஆன்ம இலைப்பாற்றுக்காகவும் யாகப்பன் சௌரியம்மாள் குடும்பத்திலே புனித அமல அன்னை வழியாக இறைவன் செய்த அனைத்து நல்ல காரியங்களுக்காகவும் நன்றி திருப்பலியாகவும், மேலுமாக மாணிக்கம் லில்லி அலிஸ்டன் ராஜ் இவருடைய நலனுக்காகவும் சிறப்பாக இந்த நாளிலே அலிஸ்டன் ராஜ் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடி இறைவன் வாழ்வு கொடுத்து இவரை வளப்படுத்தி வருவதற்காக இந்த திருப்பலியை நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கின்றார். இவர்களோடு சேர்ந்து நாமும் இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். அன்னையினுடைய பராமரிப்பிலே என்றும் வாழ இறையல் வேண்டி ஜெபிப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்ச்சிகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவங்களை ஜெயித்துக் கொள்கிறேன். என்னுடைய சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆராதனை போதும் கன்னியான புனித மரியாதை வானமுதல் புனிதர்களே
சகோதர சகோதரிகளை உங்களையும் நம்முடைய எனக்காக வேண்டிக் கொண்டு கொண்டாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். இறைவா கன்னி மரியாவின் அமலவர் பாவத்தின் வழியாக உம் திருமகனுக்கு உகந்த இடத்தை ஏற்பாடு செய்தீரே. இவ்வாறு உம்
திருமகனுடைய இறப்பின் முன் விளைவாக மரியாவை மாசுகள் அனைத்திலிருந்தும் பாதுகாத்த நீர். அவரது பரிந்துரையால் நாங்களும் தூய்மை அடைந்து உம்மிடம் வந்து சேர எங்களுக்கு அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியானவரின் ஒன்றுக்கு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். ஆண்டவரில் நான் பெருமகிழ்ச்சி அடைவேன். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். 7:61 இறை திருவாக்கியங்கள் 1-2 வரை மற்றும் 10-11 வரை. ஆண்டவராகிய என் தலைவரின் ஆவி என் மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஒடுக்கப்பட்டோருக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், உள்ளம் உடைந்தோரை குணப்படுத்தவும், சிறைப்பட்டோருக்கு விடுதலையை பறைசாற்றவும், கட்டுண்டோருக்கு விடிவை தெரிவிக்கவும், ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழங்கவும் என்னை அனுப்பியுள்ளார். ஆண்டவரில் நான் பெருமகிழ்ச்சி அடைவேன். என் கடவுளில் என் உள்ளம் பூரிப்படையும். மலர் மாலை அணிந்த மணமகன் போலும், நகைகளால் அழகுபடுத்தப்பட்ட மணமகள் போலும் விடுதலை என்னும் உடைகளை அவர் எனக்கு உடுத்தினார். நேர்மை என்னும் ஆடையை எனக்கு அணிவித்தார். நிலம் உடைகளை துளிர்க்க செய்வது போன்றும், தோட்டம் விதைகளை முளைக்க செய்வது போன்றும் ஆண்டவராகிய என் தலைவர் பிற இனத்தார் பார்வையில் நேர்மையும் புகழ்ச்சியும் துளிர்த்தர செய்வார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரும்போது கடவுள் உங்களுடைய உள்ளம், ஆன்மா, உடல் அனைத்தையும் காப்பாராக. இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் தெசலோனிக்கருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். பிரிவு 5, இறை வார்த்தைகள் 16 முதல் 24 இறுதியாக. சகோதரர் சகோதரிகளே, எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள். இடைவிடாது இறைவனிடம் வேண்டுங்கள். எல்லா சூழ்நிலையிலும் நன்றி கூறுங்கள். உங்களுக்காக கிறிஸ்து இயேசு வழியாய் கடவுள் வெளிப்படுத்திய திருவுளம் இதுவே. தூய ஆவியின் செயல்பாட்டை தடுக்க வேண்டாம். இறை வாக்குகளை புறக்கணிக்க வேண்டாம். அனைத்தையும் சீர்தூக்கி பாருங்கள். நல்லதை பற்றி கொள்ளுங்கள். எல்லா வகையான தீமைகளையும் விட்டு விலகுங்கள். அமைதி அருளும் கடவுள் தாமே உங்களை முற்றிலும் தூய்மையாக்குவாராக. அவரே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரும்போது உங்களுடைய உள்ளம், ஆன்மா, உடல் அனைத்தையும் குற்றமின்றி முழுமையாய் காப்பாராக. உங்களை அழைக்கும் அவர் நம்பிக்கைக்கு உரியவர். அவர் இதை செய்வார். ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். இயல் 1, இறை திரு வாக்கியங்கள் 6-8, மேலும் 19 28 முடிய. கடவுள் அனுப்பிய ஒருவர் இருந்தார். அவர் பெயர் யோவான். அவர் சான்று பகருமாறு வந்தார். அனைவரும் தம் வழியாக நம்புமாறு அவர் ஒளியை குறித்து சான்று பகர்ந்தார். அவர் அந்த ஒளி அல்ல, மாறாக ஒளியை குறித்து சான்று பகர வந்தவர். எருசலேமில் உள்ள யூதர்கள் குருக்களையும் லேவியர்களையும் யோவானிடம் அனுப்பி, நீர் யார் என்று கேட்டபோது அவர், நான் மெசியா அல்ல என்று அறிவித்தார். இதை அவர் வெளிப்படையாகவே கூறி மறுக்காமல் ஒப்புக்கொண்டார். அப்போது, அப்படியானால் நீர் யார்? நீர் எலியாவா என்று அவர்கள் கேட்க அவர், நான் அல்ல என்றார். நீர்தான் வரவேண்டிய இறைவாக்கினரா என்று கேட்டபோதும் அவர் இல்லை என்று மறுமொழி கூறினார். அவர்கள் அவரிடம், நீர் யார்? எங்களை அனுப்பியவர்களிடம் நாங்கள் மறுமொழி சொல்லியாக வேண்டும். எனவே உம்மை பற்றி என்ன சொல்கிறீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், ஆண்டவருக்காக வழியை செம்மையாக்குங்கள் என பாலைநிலத்தில் குரல் ஒன்று கேட்கிறது என்று இறைவாக்கினர் எசையா உரைத்தது என்னை பற்றியே என்றார்.
பரிசேயரால் அனுப்பப்பட்ட அவர்கள் அவரிடம், நீர் மெசியாவோ எலியாவோ வரவேண்டிய இறைவாக்கினரோ அல்லவென்றால் ஏன் திருமுழுக்கு கொடுக்கிறீர் என்று கேட்டார்கள். யோவான் அவர்களிடம், நான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கிறேன், நீங்கள் அறியாத ஒருவர் உங்களிடையே நிற்கிறார், அவர் எனக்கு பின் வருபவர், அவருடைய மிதியடி வாரை அவிழ்க்க கூட எனக்கு தகுதியில்லை என்றார். இவை யாவும் யோர்தான் ஆற்றுக்கு அக்கறையில் பெத்தானியாவில் நிகழ்ந்தன. அங்குதான் யோவான் திருமுழுக்கு கொடுத்து கொண்டிருந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. அன்பு தெய்வம் இயேசுவில் மிகவும் பிரியமான அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இன்று மகிழ்ச்சியின் ஞாயிறு. அதற்கு 2 காரணங்கள் உண்டு. ஒன்று, திருவருகை காலத்தில் வருகின்ற 3வது ஞாயிறு இந்த 10 நாளைக்கு பின்னால் நடக்க இருக்கிற மிகப்பெரிய விழாவினுடைய முன்னோட்டமாக, முன் சுவையாக கொண்டாடப்படுகிறது. எனவே இது மகிழ்ச்சியின் ஞாயிறு. இன்னொரு மகிழ்ச்சி, நமக்கு திருவிழாவை நமது பங்கு திருவிழாவை ஆரம்பித்து அன்னை மரியாளை கொண்டாடி இன்று பங்கு திருவிழாவை நாம் நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம். எனவே அந்த திருவிழா தருகின்ற மகிழ்ச்சி. எனவே இந்த நாளிலே முதலில் பங்கு தந்தை அவர்களுக்கும், உதவி பங்கு தந்தை அவர்களுக்கும், பங்கு பேரவை மற்றும் பங்கு மக்கள் அனைவருக்குமே என்னுடைய இனிய திருவிழா வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். திருவிழா முடிஞ்ச உடனே இருக்கிற அமைதி ரொம்ப பெரிய அமைதி, அப்படிதானே? நம்ம வீட்டில் ஒரு கல்யாணம் முடிஞ்சிச்சுன்னு வச்சுக்கல, எல்லாம் முடிச்சு உறவினர்கள் எல்லாரும் அவரவர்கள் இல்லத்துக்கு போன பிற்பாடு நமக்கு டயர்ட்னஸ் இருக்கும். ஏன் அப்படின்னா நிறைய உழைத்து களைத்திருப்போம். ஆனால் ஒரு விதமான அமைதி அங்கே இருக்கும். எல்லா விருந்தினர்களும் போயிருப்பாங்க, பிள்ளைகளுடைய சத்தமெல்லாம் ஓய்ந்திருக்கும். எனவே அங்கு உண்மையிலேயே ஒரு விதமான அமைதி இருக்கும். அந்த அமைதி நமக்கு ஒரு சிலருக்கு சந்தோஷத்தை கொடுக்கும், ஒரு சிலருக்கு பயத்தை கொடுக்கும். பிள்ளைங்கள்லாம் நல்லா ஓடி ஆடி விளையாண்டுட்டு இருந்தாங்க, வீடை வச்சோடி போயிடுச்சு, அதனால கஷ்டமாக இருக்குது அப்படின்னு பிள்ளைங்கள்லாம் நினச்சி பார்ப்பாங்க. பெரியவர்கள் எல்லோரும், அப்பாடா வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு, இனிமேல் கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு நினைப்பார். அன்பு சகோதர சோதரிகளே, இன்று உண்மையிலே நமக்கு மிகுந்த மகிழ்ச்சியை இந்த விழா தருகிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. ஏனென்றால் இன்று நாம இந்த மகிழ்ச்சியின் நன்மையை கொண்டாடுகிறோம். இன்றைய 2வது வாசகத்தில் ஒரு அருமையான வாக்கியம் இருக்கிறது. அதை மட்டுமே மையக்கருத்தாக வைத்துக் கொண்டு இந்த மறைவுரையை நான் உங்களுக்கு வழங்குகிறேன். அமைதியை அருளும் கடவுள் தாமே உங்களை முற்றிலும் தூய்மையாக்குவாராக. அவரே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரும்போது உங்களுடைய உள்ளம், ஆன்மா, உடல் அனைத்தையும் குற்றமின்றி முழுமையாக காத்தருள்வாராக. அமைதியை அருளுகின்ற ஆண்டவர், பாருங்களேன், அமைதியை அருளுகின்ற ஆண்டவரை நமக்கு ஆண்டவராக கொடுத்த இறை அன்னையினுடைய விழாவை நாம் கொண்டாடுகிறோம். அப்ப ஆண்டவரையே கொடுக்கிறார் அப்படின்னா அந்த அம்மா நிச்சயமாக ஆண்டவரிடமிருந்து நாள்தோறும் நமக்கு தேவையான அமைதியை, ஆசீர்வாதத்தை, மன நிறைவை, மகிழ்ச்சியை என்றும் பெற்றுத் தருவார் என்பதில் எல்லளவும் சந்தேகம் கிடையாது. ஆனால் பொதுவாகவே நிறைய சொத்து சுகங்கள் இருக்கிறது, நல்ல உடைகள் இருக்கின்றது, நல்ல வசதியான வாழ்க்கை இருக்கிறது என்று சொல்லி ஒருவர் சொல்லுகிற போது அது அவர்களுக்கு மகிழ்ச்சியை உத்தரவாதமாக கொடுக்க இயலாது. என்ன பாரு நீங்க இப்படி சொல்றீங்க? 10-20 பவுன் நகை வச்சிருக்கிறவங்களுக்கு மகிழ்ச்சி இருக்காதா? இருக்காது. நல்ல விலை உயர்ந்த பட்டாடைகளை வைக்கிறவர்களுக்கு மகிழ்ச்சி இருக்குன்னு உத்தரவாதம் இருக்கா? இல்லை. ஃப்ளைட் ஓட்டுகின்ற பைலட்டுக்கு எல்லா நேரத்திலும் மகிழ்ச்சி, சந்தோஷம், மன நிறைவு, அமைதி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? 5 ஸ்டார் ஹோட்டல்ல சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற ஒருத்தருக்கு அவருக்கு என்னங்க
அவர் பாட்டில் நல்ல காரில் போகிறாரு, வகை வகையாய் 5 ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு வராரு. அவருக்கு என்ன கவலை? அவருடைய மனசில் அமைதி தானே இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா இல்லை. கோடி கோடியாக சினிமா துறையில், விளம்பரத்துறையில், பிஸ்னஸில் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்களே, அவங்களுக்கு முழுமையான மகிழ்ச்சி இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உத்தரவாதம் இருக்குதா? நிச்சயமாக கிடையாது, நிச்சயமாக கிடையாது. அவங்ககிட்ட போய் கேட்டால் தான் சொல்லுவாங்க, உங்களுக்கு தெரியாது ஃபாதர் எவ்வளோ ஒர்க் ப்ரெஷர், உங்களுக்கு தெரியாது ஃபாதர் நாங்கள் எவ்வளோ கடனில் இருக்கிறோம். வெளியில தான் அவங்க மகிழ்ச்சியை அல்லது மன நிறைவை, அமைதியை காட்டுவார்கள். ஆனால் உள்ளார்ந்த அமைதி அவர்களுக்கு இருப்பதற்கு சாத்தியம் இல்லை. எனவே வெள்ளி அடையாளமான வசதி வாய்ப்புகள், பொருள் நிச்சயமாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி, சந்தோஷம், மன நிறைவு, அமைதி இருக்கிறது என்பதற்கு உத்தரவாதம் அல்ல. சரி, அப்போ எப்படி மகிழ்ச்சி வரும் அப்படின்னா, எப்போ இந்த ஆண்டவரை, எப்போ இந்த அமைதியின் இளவரசராம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அல்லது அவர் பெற்று தருகின்ற அந்த மிகப்பெரிய மாபெரும் அன்னை மரியாளை ஒருவர் வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டு வாழ்க்கையை செவ்வனே செயல்படுத்துகிறாரோ அவருக்கு நிச்சயமாக மகிழ்ச்சி, மன நிறைவு, சந்தோஷம் இருக்கத்தான் செய்யும். ஏனென்றால் இன்னைக்கு நீங்க கொடுத்திருக்கிற தலைப்பு அப்படி இருக்குது. அன்னை மரியாள், அமைதியை பெற்று தருகின்ற அன்னை. அன்னை மரியாள் அமைதியின் இளவரசரையே பெற்றுக் கொடுத்திருக்கிறார். நமக்கு அமைதியை கொடுக்க மாட்டாரா? தாராளமாக கொடுப்பார். எனவேதான் இந்த 19ஆம் நூற்றாண்டுல இந்த உலகத்தின் போக்கிலிருந்து மக்கள், இந்த உலகத்தின் போக்கில் இருக்கிற மக்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தையும் அமைதியும் அன்னை மரியாள் பெற்று தந்து கொண்டிருக்கிறார் என்பதற்கு நிதர்சனமான ஒரு தரிசனம் எங்க இருக்கு அப்படின்னாக்க மெஜகோரியாவில் இருக்குது. அது என்ன ஃபாதர் மெஜகோரியா? மெஜகோரியா அப்படிங்கிற ஒரு சின்ன டவுன். அது எங்க இருக்கு அப்படின்னா போஸ்னியா ஹெர்சகோவினா அப்படிங்கிற ஒரு சின்ன நாடு எங்க இருக்கு அப்படின்னா இத்தாலி நாட்டினுடைய கிழக்கு புறத்தில் இருக்கிறது. முந்தைய காலத்தில் 1912களில் அதிலிருந்து 1980கள் வரையிலுமே அந்த நாட்டுக்கு பேரு யூகோஸ்லோவாகியா. யூகோஸ்லோவாகியாவிலிருந்து ஏறக்குறைய 6-8 நாடுகள் புறப்பட்டு புதிய நாடுகளாக சுதந்திரம் பெற்று இன்று இருக்கிறார்கள். அப்படி புதிதாய் சுதந்திரம் பெற்றிருக்கிற ஒரு நாட்டிற்கு பேர் தான் போஸ்னியா ஹெர்சகோவினா. அந்த நாட்டில் தான் இன்றைக்கு நாம சிந்திக்க இருக்கின்ற சென்னை மரியாளுடைய காட்சி 1981 வந்துச்சு. ஒரு சிலருக்கு நிறைய தெரியும், என்னை காட்டிலும் நிறைய தெரியும் நினைக்கிறேன். ஆனால் பொதுவாக நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் தெரியாது. அப்படிங்கிறதுக்காக நான் இந்த மறைமுறையை ஒரு 2-3 நிமிஷம் எக்ஸ்ட்ராவே சேர்த்து சொல்லலாம் என்று நினைக்கிறேன். 2ஆம் உலகப் போருக்கு பின்பு நடந்த அந்த சிவில் வார்ஸ், அதாவது உள்நாட்டு போர்கள், அந்த நாடுகளை எல்லாம் தனித்தனி நாடுகளாக சுதந்திரம் பெற போராட்டங்களை முன்வைத்தது. அப்படிப்பட்ட போராட்டங்களுக்கு மத்தியில பிறந்தது தான் இந்த ஹெர்சகோவினா அப்படிங்கிற ஒரு இந்த நாடு. இந்த நாட்டில் 1981 ஜூன் மாதம் 24ஆம் தேதி 2 சிறுமிகள், 14 வயசு 15 வயசு உள்ள 2 சிறுமிகள், அந்த சிறுமிகளுக்கு பெயர் என்ன அப்படிங்கிறத நான் சொல்றேன். ஒரு அம்மா, ஒரு பிள்ளையோட பேரு இவான்கா, இன்னொரு பிள்ளையோட பேரு மரியானா. இந்த 2 பேரும் ஒரு சிறிய மலைப்பகுதிகளிலே விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. திடீர்னு மேகத்தில் அவர்களுக்கு ஏதோ உருவம் தெரிவதாக ஒரு காட்சி. பார்த்துட்டு பயந்துட்டு தங்களுடைய சொந்த வீட்டுக்கு ஓடி வருகிறார்கள். திரும்பி இது 4:30 மணிக்கு நடக்குது. அதன் பிறகு மாலை மீண்டும் 6:30 மணிக்கு தன்னுடைய சகோதரியான தன்னுடைய ஒன்றுவிட்ட சகோதரியான விக்கா அப்படிங்கிற இந்த பிள்ளையை அழைச்சிக்கிட்டு அவங்க போய் மறுபடியும் அங்கே பார்க்குறாங்க. அங்கே பார்க்கிற போது ஒரு பெண் குழந்தையுடன் கையில் குழந்தையுடன் அவர்களுக்கு காட்சி தருகின்றார்.
இந்த காட்சியை பார்த்து அவர்கள் வந்திருப்பது அன்னை மரியாள் அப்படின்னு கண்டுபிடிச்சுக்கிட்டு அங்கேயே ஒரு வணக்கம் போட்டுட்டு அவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. அடுத்த நாள் பொதுவாகவே ரோட்டில் போகிறோம், ஒரு 100 ரூபா நம்ம கையில் காலில் வெளியில் கிடக்குது அப்படின்னா அதை நைஸாக வெளியில் எடுத்து பைக்கில் போட்டுக்கிறோம். அடுத்த நாள் அந்த வழியில் போகும்போது மறக்காமல் கீழே குனிந்து பார்த்து கொண்டே போவோம். இன்னைக்கு ஒரு 100 ரூபா கிடைச்சா நல்லா தான் இருக்கும் அப்படின்னு. அதுபோலவே இந்த சிறுமிகளுக்கு ஆர்வம் மேலிடுகிறது. 2 முறை இந்த காட்சியை நாம் பார்த்து விட்டோம். நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு அதே நேரத்தில் அவர்கள் மீண்டுமாக அந்த மலைப்பகுதிக்கு போய் பார்க்கிறார்கள். மீண்டும் அன்னை மரியாள் அங்கே அவர்களுக்கு தரிசனையாக காட்சி தருகின்றார். காட்சி தந்து அப்படி போகிற போது ஜூன் மாதம் 25ஆம் தேதி இவங்க 3 பேர் மட்டும் போகல, இன்னும் 2 தோழர்களையும் அழைத்து செல்லுகிறார். 2 ஆம்பளை பசங்க. ஒருவருக்கு பேரு ஐவன், இன்னொருக்கு பேரு யாக்கோப். இவங்க 2 பேரையும் கூட்டிக்கிட்டு அங்க போய் பார்க்கிறாங்க. அப்படி பார்க்கிற போதும் அன்னை மரியாள் மீண்டும் தரிசனையாக இந்த பிள்ளைகளுக்கு தன்னை காட்டுகிறார். காட்டி அந்த காட்சியில அவர்களிடம் வாய் திறந்து பேசி, நீங்கள் ஜெபியுங்கள், உலகில் அமைதி நிலவ வேண்டும் என்பதற்காக நீங்கள் ஜெபியுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காட்சி அப்படியே முடிவுறுகிறது. சரி, 3 முறை அன்னை மரியாளுடைய காட்சி நடந்த பிற்பாடு அந்த காட்சியினுடைய சாராம்சம், அந்த செய்தி பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு பரவுமா பரவாதா? பரவும். ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னால, இன்னைக்கு மதியானம் 4 மணிக்கு நினைக்கிறேன், இங்க ஒரு காரும் ஒரு 2 வீலரும் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அப்போ அது வந்தவர்களுக்கு கொஞ்சம் காயம். 2 ஆம்புலன்ஸ் வந்துச்சு, மக்களை எல்லாம் ஏற்றி கொண்டு சென்றது மருத்துவமனைக்கு. இந்த செய்தி இங்க இருக்கிற எங்களுக்கு மட்டுமா தெரியும்? நேரத்துக்குள்ள ஏறக்குறைய நிறைய இடங்களுக்கு தெரிஞ்சிடும். அதுபோல இந்த அன்னை மரியாளுடைய காட்சியின் செய்தி அதிகமாக பரவியது. எனவே 26ஆம் தேதி, ஜூன் மாதம் 26ஆம் தேதி, நான் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நடந்த நிகழ்ச்சியை ஒரு 7 காட்சியை மட்டும் சொல்லிடுறேன். ஏன் அப்படின்னா அதற்கு பிறகு வருகின்ற சிலுவை, கல்வாரி, இதையெல்லாம் குறித்து நாம் பேச வேண்டும். 27ஆம் தேதி, ஜூன் மாதம் 27ஆம் தேதி இந்த சிறுவர்கள் அனைவருமே மருத்துவ சோதனைக்கு உட்பட வேண்டும் என்று சொல்லி அந்த நாட்டுடைய அரசாங்கம் பணிக்கிறது. ஏன்? இந்த பிள்ளைங்க 15-14 வயசு பிள்ளைங்க, இவங்களுக்கு என்ன தெரியும்? இவங்க பாட்டில் புரளிய அங்கே கட்டவிழ்த்து விட்டார்களே, மக்கள் எல்லோரும் சாறை சாறையாய் அந்த மலை அடிவாரத்திற்கு சென்று கொண்டிருக்கிறார்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த 6 பிள்ளைகளையும் அழைத்து மருத்துவ சோதனைக்கு உட்படுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் அந்த பிள்ளைகள் நிச்சயமாக நாங்கள் மருத்துவ பரிசோதனைக்கு உட்பட மாட்டோம் என்று சொல்லி மறுத்து விடுகிறார்கள். அன்று மாலையும் குறிப்பிட்ட அதே வேளையிலே அதே இடத்துல அன்னை மரியாளுடைய காட்சியை அவர்கள் மட்டுமல்ல, ஏறக்குறைய அந்த நேரத்திற்குள் 10,000க்கும் மேற்பட்ட மக்கள் கூடி விடுகிறார்கள். எல்லோரும் பார்க்கிறார்கள். மக்கள் பார்த்தாங்களோ தெரியல, ஆனால் பிள்ளைகள் பார்த்தார்கள். பிள்ளைகள் அந்த காட்சியை பார்த்தார்கள். பிறகு எப்போ வருது அப்படின்னா அடுத்த நாள் 29ஆம் தேதி காட்சியாளர்கள் இவர்கள் மறைமாவட்ட அந்த மறைமாவட்டம் இருக்கின்ற அந்த நகருக்கு அழைத்து செல்லப்பட்டார். மோஸ்டர் என்று இன்று அழைக்கப்படுகிறது. அந்த இடத்திற்கு அழைத்து சென்றார்கள். அவர்களை நிச்சயமாக மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்த வேண்டும் என்று சொல்லி கோரிக்கை வலுப்பெற்றது. மருத்துவ பரிசோதனை செய்தார்கள். மருத்துவ பரிசோதனையுடைய முடிவில் அவர்கள் அனைவருமே ஆரோக்கியமான மனநிலையில் இருக்கிறார்கள் என்று தெரிவிக்கப்பட்டது. அவர்கள் திரும்பி ஊருக்கு வருகிறார்கள், மலைக்கு செல்கிறார்கள். மீண்டும் மாதாவை அவர்கள் அங்கே பார்க்கிறார்கள். ஜூன் மாதம் 30ஆம் தேதி இவர்களை ரகசிய போலீசார்கள் அந்த ஊரை விட்டு இழுத்து சென்று வேறு இடத்தில் விட்டு வந்துவிட வேண்டும். ஏன் அப்படின்னா இந்த காட்சி மக்களுக்கு தெரியல, பிள்ளைகளுக்கு மட்டும்தான் தெரியும். எனவே இழுத்து செல்கிறார்கள். இழுத்து சென்று அதில் குறிப்பாக இந்த 2 ஆண் பிள்ளைகளை மட்டும் பிரித்து, ஐவனையும் யாக்கோபையும் பிரித்து அவர்கள் ஒரு விடுமுறை இல்லத்திற்கு அனுப்பி வைத்து விடுகிறார்கள். இடையில் பங்கு தந்தையை அழைத்து அந்த பிள்ளைக்கு கவுன்சிலிங், அறிவுரை, நீ சொல்றதெல்லாம் நீ பார்த்ததெல்லாம் பொய், அதை மனசில் வச்சுக்காத அப்படின்னு சொல்லி அறிவுரை சொல்லி இந்த பிள்ளைகளை விடுமுறை இல்லத்திற்கு அனுப்பி விடுகிறார்கள். மீண்டும் அந்த விடுமுறை இல்லத்திலிருந்து இந்த பிள்ளைகளை
மறுபடியும் மருத்துவ பரிசோதனைக்காக போலீசார் அழைத்து செல்கிறார்கள். அப்படி அவர்களை அழைத்து செல்கிற போது கார்லேயே அந்த 2 பிள்ளைங்களுக்கும் மாதாவுடைய காட்சி வருகிறது. பிறகு சிறையில் அடைக்கப்படுகிறார்கள். இந்த பிள்ளைங்க எல்லாத்தையும் கொண்டு போய் சிறையில் போடுறான். சிறையில் போட்டு பிறகு அந்த சிறையிலும் அன்னை மரியாள் அந்த பிள்ளைகளுக்கு காட்சி தருகின்றார். இறுதியாக அவர்கள் சிறையிலிருந்து தப்பி பங்கு தந்தையருடைய இல்லத்திற்கு வந்து அங்கு தஞ்சம் போகிறார்கள். அங்கும் அன்னை மரியாளுடைய காட்சி அவர்களுக்கு கிடைக்கிறது. இந்த கடைசி காட்சியில இந்த பிள்ளைகளுக்கு அன்னை மரியாள் சொன்ன ஒரு செய்தி, நான் அமைதியை கொண்டு வந்திருக்கின்றேன். அது மாத்திரம் இல்லை, நீங்கள் அதிகமாக ஜெபியுங்கள், ஜெபமாலையை ஜெபியுங்கள், தவ முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள், ஒப்புரவாகுங்கள். இப்போ மகிழ்ச்சி, அமைதி இதெல்லாம் எப்படி கிடைக்கும் அப்படின்னா, நாம ஒப்புரவானோம் என்று சொன்னால் அது எளிதில் கிடைக்கும். 2 பேரும் சண்டை பிடிச்சுக்கிறாங்க, 2 பேருக்கும் மன வருத்தம், 1 நாள் 2 நாள் 1 மாதம் 3 மாதம் பேசாமல் இருக்கிறாங்க, முறைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரு வேளையில் அவர்களுக்குள்ள அமைதி பிறப்பதற்கு ஏதாவது ஒரு வழி, ஒரு ஆலோசனை வந்து அவர்கள் 2 பேரும் சமாதானம் செஞ்சுக்கிட்டாங்கன்னா அந்த மகிழ்ச்சி அதிகமாகும். எனவே மகிழ்ச்சி, மன நிறைவு, இந்த அமைதி இது எப்போ பிறக்கும் அப்படின்னா, இந்த உலகம் கடவுளோடு மீண்டும் ஒப்புரவாக வேண்டும். அப்படிங்கிற போது நிச்சயமாக அமைதி பிறக்கும் அப்படின்னு சொல்லி அன்னை மரியாள் சொல்லி இருக்கிறார்கள். எனவே அன்பு சகோதர சூழல் இப்படி 7 காட்சிகள் நடந்துச்சு. அதன் பிறகு தொடர்ந்து காட்சிகள். இந்த இடம் நான் படிக்கும்போது எனக்கு ஒரு ஆர்வம் இருந்துச்சு. அதன் பிறகு நான் 2000 ரோமைக்கு படிக்க செல்கிற போது முதல் முறையாக இந்த 2 பார்வையாளர், இந்த காட்சியாளர்களோடு இணைந்து ஜெபிப்பதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. அப்போ நான் இந்த காட்சி கொடுக்கின்ற இந்த மலைக்கு செல்லவில்லை. இறுதியாக 2015 நான் மீண்டும் ரோமைக்கு சென்ற போது ஒரு வாய்ப்பு கிடைத்தது. ஒரு 100 இத்தாலி நகர மக்களை அழைத்து கொண்டு நானும் திருப்பயணமாக அந்த இடத்திற்கு சென்றேன். 8 நாட்கள் அங்கு தங்கியிருந்தேன். 8 நாளும் அந்த மலைக்கு சென்று நாங்கள் ஜெபித்தோம். ஒரு நாள் மரியானா அந்த அம்மாவோட நானும் சேர்ந்து இணைந்து இன்னொரு சில குருக்களோடும் ஒரு 10,000-15,000 மக்களோடு ஜூன் மாதம் 2ஆம் தேதி அந்த திருமலையிலே நாங்களும் சேர்ந்து ஜெபித்தோம். அன்றும் அன்னை மரியாள் அந்த சகோதரி வழியாக இந்த உலகிற்கு செய்தியை வழங்கினார். சரி ஃபாதர், அருமையா இருக்குது நீங்க சொல்றதெல்லாம். இதையெல்லாம் திருச்சபை ஏற்றுக்கொண்டதா? இந்த காட்சிகள் எல்லோருமே எல்லாமே பிரைவேட் ஆபரேஷன்ஸ். திருச்சபை இன்றும் இக்காட்சிகளை அங்கீகரிக்கவில்லை என்றுதான் நான் சொல்லுவேன். திருச்சபை இன்றும் அதிகாரப்பூர்வமாக இக்காட்சிகளை ஏற்றுக்கொள்ளவில்லை. இறுதியாக 2020 இந்த ஆண்டுதான் இந்த தொடக்கத்தில் நடந்த அந்த 7 காட்சிகள் ஒருவேளை உண்மையான காட்சிகளாக இருக்கலாம் என்று வத்திக்கான் அதை முடிவு செய்திருக்கிறது. சரி, வத்திக்கான் முடிவு செஞ்சாதான் நாங்கள்லாம் அங்கே போய் ஜெபிக்கிறோமா? இல்லை. 1981 இன்று வரையிலும் பல லட்சக்கணக்கான மக்கள் அந்த நாட்டிற்கு சென்று கொண்டுதான் இருக்கிறார்கள். அந்த மலையில் கூடி ஜெபித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். அன்னை மரியாளுடைய கூக்குரலை கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறார்கள். இந்த உலகிற்கு நான் அமைதியை, சமாதானத்தை கொண்டு வர விரும்பிய கிறிஸ்துவை நான் கொண்டு வந்திருக்கிறேன். அவர் ஏற்கனவே இந்த அமைதியை உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறார். நீங்கள் அந்த அமைதியை, முழு அமைதியை பெற்றுக்கொள்ளுங்கள். எனவே இறைவனோடும் அயலாரோடும் ஒப்புரவாகுங்கள் என்ற செய்தியை அன்னை மரியாள் தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கின்றார். அன்பார்ந்த சகோதர சூழலே, இந்த நாளில் அன்னை மரியாள் அந்த மெஜகோரியா அப்படிங்கிற இந்த சிறிய கிராமத்திலிருந்து உலகிற்கு கொடுக்கின்ற செய்தி என்ன? மார்ச் மாதம் 1ஆம் தேதி 1984 காட்சியாளர்கள் எல்லோருமே தொடக்கத்தில் 81 84 வரையிலும் இந்த 6 காட்சியாளர்களும் முதலில் எல்லா வியாழக்கிழமைகளிலும் அன்னை மரியாளை தரிசனையாக கண்டார்கள். அதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் 25ஆம் தேதி அவர்கள் காட்சியில் மாதாவை தரிசித்தார்கள், செய்தியை உலகிற்கு கொடுத்தார்கள். இறுதியாக இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, ஒவ்வொரு மாதத்தினுடைய 2ஆம் தேதியும்
ஒரு சகோதரிக்கும் மற்றபடி மற்ற எல்லோருக்குமே மாதத்துடைய 25ஆம் தேதி, அதாவது முதல் காட்சி நடந்த அந்த நாளில் எல்லோருக்கும் ஒரு செய்தியை அன்னை மரியாள் தருவதாக எல்லோரும் சொல்லுகிறார்கள். திருச்சபை இதை ஏற்றுக்கொள்கிறதா? இல்லை. நம்முடைய திருத்தந்தையர்கள், 3 திருத்தந்தையர்கள், திருத்தந்தை 2ஆம் அருள் சின்னப்பர், திருத்தந்தை பெனடிக்ட், திருத்தந்தை பிரான்சிஸ், இந்த 3 பேரும் இக்காட்சிகளை குறித்து சொல்லுகிற போது எதை சொல்லுகிறார்கள் என்ன? அன்னை மரியாள் ஒரு போஸ்ட் பாக்ஸ் கிடையாது. அன்னை மரியாள் ஒரு போஸ்ட் பாக்ஸ் கிடையாது. இன்னைக்கு காலையில ஒரு செய்தி, நாளைக்கு மாலையில ஒரு செய்தி, நாளை மறுநாள் இன்னொரு செய்தி கொடுப்பதற்கு அன்னை மரியாள் போஸ்ட் பாக்ஸ் கிடையாது. அன்னை மரியாள் தொடக்கத்திலிருந்தே இன்று வரையிலும் திருச்சபையில் இணைந்து கொண்டு கிறிஸ்து பெருமான் எதை சொன்னாரோ அதையே சொல்லுகிறார். மாற்று செய்தியை அவர் சொல்லுவதற்கு வாய்ப்பில்லை. கிறிஸ்து பெருமான் என்ன செய்தியை சொன்னார்? இதோ உலகம் தர இயலாத அமைதியை நான் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்க இருக்கிறேன் என்று சொன்னார். அப்ப கிறிஸ்து பெருமான் எதை சொன்னாரோ அதைத்தான் அன்னை மரியாள் இன்றும் ஒற்றை செய்தியாக சொல்ல முடியும். ஒற்றை செய்தியாக சொல்ல முடியும். எனவே வத்திக்கான் சங்கத்துடைய பொது சங்கம் நிறைவுறுகிற போது கிறிஸ்துவில் எல்லா மறைபொருளும் விளங்குகிறது. கிறிஸ்துவில் அல்லது அவருடைய வாழ்க்கையின் நிறைவில் இந்த உலகில் நமக்கு கிடைக்க வேண்டிய எல்லா ரகசியங்களும் வெளிப்படுத்தப்பட்டு விட்டன. இன்னமே புதிதாக வெளிப்படுத்தப்பட வேண்டிய ரகசியம் அப்படின்னு ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்லி சங்கம் ஏற்கனவே வரையறுத்து சொல்லி இருக்கிறது. எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அன்னை மரியாள் அங்கு காட்சியில் இந்த 16-15 வயது நிறைந்த இந்த 6 பிள்ளைகளுக்கும் அன்று தொடங்கி இன்று வரையிலும் காட்சி கொடுக்கிறார், செய்தி தருகிறார் என்று சொன்னால் இந்த செய்திக்கு அப்பாற்பட்டு வேற எந்த செய்தியும் சொல்ல முடியாது. நான் 8 நாள் அங்க இருந்தேன். அந்த 8 நாளும் நான் நான் தொடக்கத்தில் போகும்போது இந்த செய்திகளையோ அல்லது காட்சியோ நம்பாதவராய்தான் நான் சென்றேன். அப்புறம் போன பிற்பாடு நீங்க நம்பிட்டீங்களா ஃபாதர் அப்படின்னு நீங்க என்கிட்ட கேட்டீங்கன்னா, நான் ஏற்கனவே நம்பிக்கையாளராக தான் இருந்தேன். இன்று அளவோ நான் நம்பிக்கையாளராய் தான் இருக்கிறேன் என்று தான் சொல்ல முடியுமே ஒழிய காட்சிகளால் அல்லது காட்சியை பற்றி அறிவார் அல்லது காட்சியை பார்த்த மலையை பார்த்ததால் நான் இன்று நம்பிக்கையாளனாய் இருக்கிறேன் என்று சொல்லுவதற்கு இல்லை. நான் எப்போதுமே நம்பிக்கையாளர் தான். கடவுள் நம்பிக்கையாளர், கிறிஸ்து நம்பிக்கையாளர், அன்னை மரியாள் மீது அதீத பக்தி கொண்ட நம்பிக்கையாளர் தான் நான். சரிங்களா? ஆனா அங்க என்ன ஒரு அற்புதம் நடைபெறுகிறது அப்படின்னா, அந்த இடத்திற்கு வருகிற போது ஒரு மனிதன் தன்னுடைய ஆசாபாசம், தன்னுடைய உணவு, தன்னுடைய வசதிகள் எல்லாவற்றையும் துறந்து விடுகிறான். யாரும் அவனுக்கு சொல்லுவதில்லை. இப்போ இந்த வளாகத்திற்கு வருகிற போது ஒரு சில நேரங்களில் நாங்களே சொல்ல வேண்டியிருக்கிறது. வளாகத்தை தூய்மையாக வைத்துக் கொள்வோம், சேர்களை பத்திரமாக எடுத்து வைப்போம், இதெல்லாம் நான் சொல்றோம். ஆனால் அந்த ஊருக்குள்ளே நுழைகிற போது யாரும் யாருக்கும் எந்த அறிவுரையும் வழங்குவதில்லை. நீ இங்கு நிச்சயமாக ஆண்டவரோடும் அயலாரோடும் ஒப்புரவாக வேண்டும், பாவசங்கீதனம் செய்யணும், தவ முயற்சிகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும், உபவாசம் இருக்கணும், ஜெபமாட சொல்லணும் அப்படின்னு யாரும் யாருக்கு அறிவுரை சொல்வதில்லை. பிரான்சிஸ்கன் சபையை சேர்ந்த குருக்கள் தான் அந்த திருத்தலத்தை இன்று நிர்வகித்துக் கொண்டு வருகிறார்கள். அங்கு அறிவுரையே கிடையாது. ஆனாலும் ஒரே நேரத்தில் 15,000, 20,000, ஏன் 50,000, 1,00,000 மக்கள் அங்கே கூடுகிறார்கள். பல மொழிகளில் 24 மணி நேரமும் பாவ சங்கீர்த்தனம் என்னும் அருட்சாதனம் அங்கு வழங்கப்படுகிறது. நான் 8 நாள் இருந்தேன். அந்த 8 நாள்ல ஒரு நாளைக்கு 17 மணி நேரம் பாவ சங்கீர்த்தனத்தில் தான் நான் அமர்ந்திருந்தேன். வேற எந்த வேலையும் செய்யல. நான் நினைத்து வந்த குரூப்பை நான் சொல்லிட்டேன், உங்களுக்கு தெரியும், இந்த ஊர் தெரியும், இந்த ஊருடைய இடங்கள் தெரியும், அன்னை மரியாள் காட்சி கொடுத்த மலை உங்களுக்கு தெரியும், ஜெபமாலை உங்களுக்கு தெரியும், விவிலியம் உங்களுக்கு தெரியும், பாதை தெரியும், நீங்கள் உங்களை சமாளித்துக் கொள்ளுங்கள், நான் இங்கே அமர்ந்து பாவ சங்கீதனம் என்னும் அருட்சாதனை கொடுக்க போகிறேன்னு சொல்லி நான் 17 மணி நேரம் அந்த பாவ சங்கீதனம் தான் அமர்ந்திருந்தேன். பல மொழிகளில் கேட்க வேண்டிய பாவ சங்கீதனம். எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இன்று அன்னை மரியாள் அந்த இடத்துல இருந்து என்ன நற்செய்தியை தருகின்றார்? அவர் கொடுக்கின்ற செய்தி இதுதான். முத்தாய்ப்பாக ஒரு சில காரியங்களை மட்டும் நான் சொல்லி முடித்து விடுகின்றேன். மரியாள் நம்மிடம் கேட்பது 4 காரியங்கள்.
பங்கு பெருவிழாவை நாம் கொண்டாடி முடிக்கிறோம். எனவே இந்த 4 ஹோம்ஒர்க்கு அன்னை மரியாள் நமக்கு கொடுக்கின்ற ஹோம்ஒர்க். இந்த ஹோம்ஒர்க் எப்போ முடியும் தெரியாது. ஒரு ஹோம்ஒர்க்கு ஒரு பையன்கிட்ட கேட்டோம் அப்படின்னா எப்படா முடியும்னா, இந்த எழுதி நான் முடிச்சுட்டு ஃபோட்டோ எடுத்து டீச்சருக்கு அனுப்பிட்டேன் அப்படின்னா, அப்போல்லாம் ஆன்லைன் கிளாஸ். அந்த ஆன்லைனில் நம்ம பிள்ளைங்க எதை பார்க்குறாங்கன்னு கடவுளுக்கும் அந்த பிள்ளைகளுக்கு தான் வெளிச்சம். உடனே அவங்களுக்கு ஹோம்ஒர்க் முடிஞ்சிடும். ஆனால் நமக்கு கிறிஸ்தவர்களாகிய நமக்கு அன்னை மரியாள் தருகின்ற இந்த 4 ஹோம்ஒர்க்கு முடியாது. சாகர வரையும் முடியாதுங்க, முடியாது. அது குருவாக, அது குருக்களுக்காக, குருக்களான எங்களுக்காக இருக்கட்டும், ஆயர்களுக்காக இருக்கட்டும், கர்தினாலுக்காக இருக்கட்டும், போப்பாண்டவருக்காக இருக்கட்டும், அல்லது ஒரு இறை மகனாக இருக்கட்டும், நம்முடைய சாதாரண சாமானிய கிறிஸ்தவனுக்காக இருக்கட்டும். மரியா கேட்பது பிரேயர், பீஸ், ஃபாஸ்டிங், பெனன்ஸ். ஜெபம், பரித்தியாகங்கள் செய்வது, உடலில் நோன்புகளை ஏற்றுக்கொள்வது, இன்னும் அதிகமாக நம்முடைய பாவங்களுக்காக உத்தரிக்கிறது. இந்த 4 செஞ்சோம் அப்படின்னா நம்முடைய மனசுல பெரிய அமைதி வந்துருங்க. பாவசங்கத்தில் செய்யாமலே இருந்துட்டு திடீர்னு ஏதாவது ஒரு ஃபாதரை, அது நம்பிக்கைக்குரிய ஃபாதரை, இன்னைக்கு அப்படிதான் தேடி தெரியும். ஏன் அப்படின்னா அந்த சாமியார் என் பாவத்தை மனசுல நினைச்சுக்கிட்டு அவர் கெட்டு போயிட்டா, அல்லது என் பாவத்தை எங்கேயாவது கொண்டு போய் சொல்லிவிட்டா அப்படின்னு சொல்லி நம்பிக்கைக்குரிய தந்தையை தேடுகிறோம். சின்ன சாமியார்ட்ட போய் சொன்னா நம்மளை பத்தி மோசமா நினைச்சுவார். அதனால ஒரு வயசான சாமியாரை கண்டுபிடிப்போம். அது காது கேட்காத சாமியாரை இருந்தால் இன்னும் வசதியா போச்சு. அல்லது ஒரு சாமியார் பாவசங்கரின் அருட்சாதனத்துல கடுமையான தண்டனையை கொடுக்கிறாருன்னா அவர்கிட்ட போகக்கூடாது. அல்லது எனக்கு அறிவுரையை கொடுக்கிறார் அப்படின்னா அவர்கிட்டையும் போகக்கூடாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற இக்காலகட்டத்தில் அன்னை மரியாள், ஜெபியுங்கள், தவம் செய்யுங்கள், உண்ணா நோன்பு இருங்கள், தினந்தோறும் ஜெபமாலை செய்யுங்கள், சமாதானத்திற்குரிய வழிகளை நாடுங்கள், சமாதானம் செய்யுங்கள். எனவே அன்புள்ள சகோதர சூரியலே, அமைதியை பெற்றுத் தருகின்ற அன்னை மரியாளுக்கு 2 திருவிழாவை திருச்சி கொண்டாடுகிறோம். ஜனவரி மாதம் 24ஆம் தேதி அவர் லேடி ஆஃப் பீஸ் என்று நாம் கொண்டாடுகின்றோம். ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி அன்னை மரியாள் அமைதியின் இளவரசி அப்படிங்கிற ஒரு பெருவிழாவையும் நாம கொண்டாடுகிறோம். 2 திருவிழாவை கொண்டாடிட்டா போதுமா? 2 திருவிழாவை நாம் வெறுமனே ஆடம்பரமாய் கொண்டாடி விட்டால் அமைதியை வழங்குகிற ஆண்டவர் நமக்கு முழு அமைதியை கொடுத்துட்டாரு அப்படின்னு நாம் நினைக்க முடியுமா? இல்லை. இந்த அமைதியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். எனவே அன்புள்ள சகோதர சூழலே, இறுதியாக இந்த 6 காட்சியாளர்களுக்கும் அன்னை மரியாள் ஆளுக்கு ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க, ஆளுக்கு ஒரு ஹோம்ஒர்க். இந்த ஆளுக்கு ஒரு ஹோம்ஒர்க்கை நீங்களும் பிடிச்சுக்கிடலாம். ஒருவேளை இன்னைக்கு ராத்திரி நாங்கள் போய் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கும் போது மாதாவை நினச்சிக்கிட்டே தூங்குங்க. ஒருவேளை மாதா அம்மா உங்க கனவுல தோன்றி ஏதாவது ஒரு ஹோம்ஒர்க்கை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரியா? நான் அந்த 6 பேருக்கும் என்னென்ன ஹோம்ஒர்க் கொடுத்தாங்க அப்படிங்கிறத மட்டும் சொல்லி மறைவுரை நினைவுக்கு கொண்டு வருகிறேன். இந்த சாட்சியாளர்கள், இந்த காட்சியாளர்கள், அதுல மிரியா, மாரியா இந்த அம்மா தான் முதல் ஆளு. அந்த அம்மா அந்த அம்மாவுக்கு என்ன வேலை கொடுத்தாங்க அன்னை மரியா அப்படின்னா, நீ உத்தரக்கின்ற ஸ்தலத்தில் இருக்கிற ஆன்மாக்களுக்காக ஜெபிக்க வேண்டும். நீ உத்தரக்கின்ற சிறப்பு ஆன்மாக்களுக்காக நாள்தோறும் ஜெபிக்க வேண்டும். ஏனென்றால் அவர்கள் அந்த வேதனையிலிருந்து மீண்டு கிறிஸ்து பெருமானோடு அவருடைய மறையுடலில் அமைதியில் இணைக்கப்பட வேண்டும். எனவே ஜெபி அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவுக்கு இந்த கடமையை கொடுத்திருக்கிறார்கள். அடுத்ததாக மிரியானா என்னும் இந்த சகோதரிக்கு ஒவ்வொரு மாதமும் 2ஆம் தேதி மாலையில் அவருக்கு காட்சி கிடைக்கும். எனவே அவருக்கு என்ன செய்தியை கொடுக்கிறார் அப்படின்னாக்க, நீ கடவுளின் அன்பை தெரிந்து கொள்ளாதவர்களுக்கும் அதை சுவைக்க மறுக்கிறவர்களுக்கும், குறிப்பாக கடவுள் மறுப்பு கொள்கையில் இருக்கிற அனைவருக்காகவும் நீ ஜெபி அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அடுத்ததாக இவாங்கா அப்படிங்கிற இந்த அம்மாவுக்கு நீ குடும்பங்களுக்காக ஜெபிக்க வேண்டும். ஏனென்றால் குடும்பங்களில் தான் இன்று அமைதி குறைவு அதிகமாய் எளிதில் நடைபெறுகிறது. குடும்பங்களில் தான் சண்டை சச்சரவுகள் வந்து சேர்ந்து விடுகின்றன. குடும்பங்களில் தான் பிசாசுடைய தந்திரங்கள் அதிகமாக வந்து ஆண்டவருடைய வழிகளை கூட தோற்கடிக்கின்றன. எனவே நீ குடும்பங்களுக்காக வாழ்நாள் முழுவதும் ஜெபி என்று அவரிடம் கேட்டுக்கொண்டிருக்கிறார். அடுத்ததாக பீக்கா அப்படிங்கிற இந்த அம்மாவுக்கு நீ நோயாளிகளுக்காக ஜெபி அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இறுதியாக அமெரிக்காவில் இருக்கின்ற இந்த 2 சகோதரர்கள்
ஈவான் மற்றும் யாக்கோப். ஈவானுக்கு இளையோர்களுக்காகவும் குருக்களுக்காகவும் ஜீவி என்று சொல்லியிருக்கிறார்கள். இறுதியாக யாக்கோப் அப்படிங்கிறவருக்காக நீ மனமாற்றத்திற்காக முயற்சிக்கிற எல்லோருக்காகவும் நீ ஜெபி அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இதுவே அன்புள்ள சகோதர சூழலே, அமைதியை அருளுகின்ற அன்னை மரியாளுடைய இந்த நினைவை நாம் நம்முடைய அன்னையாக, அபல அன்னையாக கொண்டாடுகின்றோம். இந்த அன்னை நம்மிடம் கேட்டுக்கொள்கின்ற இந்த 4 காரியங்களை நம் மனதில் இருத்துவோம். நம் வாழ்க்கைக்கு இவைகளே ரகசியமாக இருக்கட்டும். நாம் மோட்சத்தை அடைவதற்கான எளிய வழி இந்த 4. இந்த 4ம் நம்ம தோற்று போகலாம். இன்னைக்கு தோற்று போயிடலாம், பரவாயில்லை, நாளைக்கு முயற்சி பண்ணலாம். இன்னைக்கு தோற்று போகலாம், நாளைக்கு முயற்சி செய்யலாம், ஒன்றும் கவலை இல்லை. ஏனென்றால் இறுதியில் நல்ல கண்ணனுக்கு ஆண்டவர் ஒரு வாய்ப்பு கொடுத்தது போல நம்முடைய தொடர் முயற்சி, தொடர் தோல்வி, இதை மதிப்பீடு செய்து நிச்சயமாக நீ நிறைய முயற்சி செஞ்சிருக்கிற, ஒரு சில தோல்விகள், நன்று நம்பிக்கைக்குரிய நல்ல ஊழியன என் உன்னுடைய தலைவனது மகிழ்ச்சியில் கலந்து கொள் என்று சொல்லி அந்த நிறைய அமைதியில நம்மை இந்த உலகிலும் சரி அந்த அமைதியை சுவைக்கவும், மறுபடியில அந்த அமைதியிலே நாம் வாழவும் இறைவன் நமக்கு அருள் தருவார். அன்னை மரியாள் நமக்காக தொடர்ந்து பரிந்துரைப்பார். ஆமென். மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியார் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் அன்புமிக்க சகோதர சூரியனே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகையை ஆவலோடு எதிர்பார்த்திருக்கிறோம். அவர் எளியோருக்கு நற்செய்தி அறிவிக்கவும் உள்ளமுடைந்தவர்களை நலமாக்கவும் உலகிற்கு வந்தார். அவ்வாறு நம் காலத்திலும் தேவையில் இருப்போர் அனைவருக்கும் அவர் மீட்பு அளிக்க திருமணம் கொள்ளுமாறு அவர்கள் இறக்க பெருக்கத்தை கெஞ்சி வந்தாடுவோம். மகிழ்ச்சியின் தந்தையே இறைவா, எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், ஆயர்கள், குருக்கள், துறவிகள், திருநிலையினர் அனைவருக்கும் திரு அவையின் செயல்பாடுகளை இறையாட்சி பாதையில் முன்னெடுக்கும் இலக்கை தேர்வு செய்து செயல்பட ஞானத்தை வழங்க வேண்டும் என்று புனித அமல அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். சோதனைகளை வெல்ல துணை நிற்கும் இறைவா, எங்கள் நாட்டு தலைவர்கள் மற்றும் அதிகாரிகளும் பொறுப்புகளை பகிர்ந்தளிப்பதிலும், சலுகைகளை வழங்குவதிலும், தீர்ப்புகளை வழங்குவதிலும் ஆள்பார்த்து செயல்படாமல் நடுநிலையோடு செயல்பட வர வேண்டும் என்று புனித அமல அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இயற்கையின் வடிவில் எங்களை காக்கும் இறைவா,
நீர் எங்களுக்கு அளித்த மாபெரும் கொடை இயற்கை. அது பல விதங்களில் நமக்கு பலனளித்து உதவுகிறது. அதை நாங்கள் உரிய முறையில் பேணி வளர்க்க விழிப்புணர்வு பெறவும், அதனால் எங்களுக்கு எந்தவித அழிவும் இல்லாமல் நாங்கள் பாதுகாக்கப்படவும் வேண்டுமென்று புனித அமலன்னை வழியாக இறைவா மன்றாடுகிறோம். நலம் தந்து வழிநடத்தும் இறைவா, எம் பங்கில் வாழும் நோயாளர், முதியோர், ஏழை எளியோர் ஆகியோரில் நாங்கள் உண்மையான அன்பு செலுத்தி அக்கறையோடு அவருக்கு உதவி புரிய வரம் தர வேண்டும் என்று புனித அமலன்னை வழியாக இறைவா மன்றாடுகிறோம். அன்பு இறைவா, எமது அமலன்னை பங்கு பெருவிழா இயற்கை சீற்றங்களால் தடைபடாமல் சிறப்பாக நடைபெற உதவியதற்காகவும், நவநாள் திருப்பலிகளில் மிகவும் சிறப்பாக அன்னை காட்சி கொடுத்த இடங்களை பற்றியும் அதன் வரலாற்றையும் இறைமக்களுக்கு புரியும் வகையில் மறைவுரையாற்றிய அருள் தந்தையர்களுக்கு நன்றி தெரிவித்து அவர்களுக்கு மேலும் இறைஞானத்தை தர வேண்டும் என்று புனித அமலன்னை வழியாக இறைவா உண்மை மன்றாடுகிறோம். நம் தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். கண்களை மூடி கரங்களை குறித்து நம்மை அமைதியை அருளுகின்ற ஆண்டவரை கரங்களில் ஒப்படைப்போம். ஆண்டவர் இந்த திருவிழாவுடைய நிறைவில் நம் இல்லங்களுக்கும் நம்முடைய உள்ளங்களுக்கும் அமைதியை ஆசீர்வாதத்தை தர வேண்டும். நம்மை நம் பாவ மாசிலிருந்து விடுவிக்க வேண்டும். வரவிருக்கின்ற ஆண்டவருடைய பிறப்பு விழாவிற்கு நாம் தகுந்த முறையில் நம்மை தயாரிக்க வேண்டும். நம் இல்லங்களில் ஆசீர்வாதம் பெருக வேண்டும். நம்முடைய பிள்ளை செல்வங்கள், பேர பிள்ளைகள் நன்கு படிக்க நல்ல நிலைகளுக்கு உயர அருள் வேண்டும். வேலையில் தவிக்கிற அனைவருக்கும் நல்ல வேலை வாய்ப்புகள், வளமை, ஆசீர்வாதம், போதிய பொருளாதாரம் குடும்பத்திற்கு கிடைக்க வேண்டும். நம் நாட்டிலே அமைதியற்ற ஒரு சூழல் இருக்கின்றது. வடக்கே விவசாயிகளுடைய போராட்டம், இன்னும் பல்வேறு போராட்டங்கள். இதற்கு மத்தியிலே ஆட்சியாளர்கள் நம்மை நல்ல வழியில் அமைதியில் வழிநடத்த இறைவனுடைய துணையை நாடுவோம். அன்பின் ஆண்டவரே, நாங்கள் பகிரங்கமாக உம் பிரசன்னத்திற்கு, உம் திருவடிகளுக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிற இத்துணை மன்றாட்டுகளுக்கும் செவி சாய்க்கிறோம். என்று உள்ள எல்லாம் உள்ள அன்பு இறைவா, எல்லோரையும் மீட்கின்ற நீர் இந்த உலகிலே எவரும் வழிவுற நீர் விரும்புவதில்லை. இப்படி அன்பு பிள்ளைகளாகிய எங்களுடைய மன்றாட்டுகளுக்கு கனிவோடு செவி சாய்க்கிறோம். உலகின் போக்கிலே நாங்கள் சென்று விடாமல் இந்த உலகிலும் மறு உலகிலும் நாங்கள் அமைதியில் அதன் வழியிலே எங்கள் வாழ்க்கையை செலுத்திட எங்களுக்கு அருள்தார். உம் திரு அவையையும் எங்களது பங்கு என்னும் தல திருச்சபையும் அதன் வழிகாட்டுகளையும் மக்களையும் நிறைவாய் ஆஸ்வதித்து நாங்கள் என்றுமே மகிழ்வான வாழ்க்கை வாழ அருள் புரிகிறார். எங்கள் ஆண்டவரான கிறிஸ்து வழியாகவே உண்மை மன்றாடுகிறோம். ஆமென்.
அன்பு சகோதர சூரியனை நாம் அனைவரும் இணைந்து ஒப்பு கொடுக்கும் பலி எல்லாம் உள்ள தந்தைக்கு ஏற்றதாக இருக்கும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, கன்னி மரியாவின் அமல உற்பவ பெருவிழாவில் நாங்கள் ஒப்பு கொடுக்கும் மோதமைப்பின் பலி பொருளை மனமிறங்கி ஏற்றருளோம். அவரை மாசுகள் அனைத்திலிருந்தும் நேர்மதருளால் முன்னரே காப்பாற்றியது போல அவரது பரிந்துரையால் நாங்கள் குற்றம் அனைத்திலுமிருந்தும் விடுதலை பெற செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதில் எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ளே எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியோ நீதியோ ஆகும். எங்கள் கடமை மிகக்குரிய புனித கன்னி மரியாவை பிறப்பு நிலை பாவத்தின் மாசுகள் அனைத்திலிருந்தும் காப்பாற்றினேன். உமது நிறையருளால் அவரை அணி செய்து உம் திருமகனுக்கு ஏற்ற அன்னையாக அவரை முன்னேற்பாடும் செய்து அம்மகனுடைய மணமகளாகிய மாசு மறுவற்று மிகுந்த திரு அவையின் பிறப்பை முன்னறிவித்தேன். ஏனெனில் புனிதமிக்க கன்னியே, எங்கள் பாவங்களை போக்கும் மாசற்ற செம்மறியான உம் திருமகனை எங்களுக்கு தருபவராகவோ மற்றெல்லோருக்கும் மேலாக அக்கன்னியை உம் மக்களுக்காக பரிந்துரைப்பவராகவும் புனித வாழ்வின் முன்பாதிரியாகவும் என்றோ விளங்கு ஆகவே ஆண்டவரே, வானதூதரோர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேற்றி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக.
அவர் பாடுபட உடம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியவன் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கை மறை பொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மெய்ப்பழுக்கும் இக்கிண்ணத்தையும் உமக்கு கொடுக்கின்றோம். உம் திருமணம் என்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என்று எங்களை ஏற்றுக்கொண்டே, எனவே மக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திருவையை நினைவு கூர்ந்தவரிடம் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆண்டனி சாமி, எல்லா திருநிலையில் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேற செய்தவரிடம் மேலும் உயர்த்திலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்களது சகோதர சகோதரிகளும் இறந்தோர் அனைவரின் இரக்கத்துடன் நினைகூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். கடவுளுடைய கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தவராகிய புனித அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள்ள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிற்கும் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் இயேசு நமக்கு எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று கற்பித்திருக்கிறார். அதில் குறிப்பாக நாம் ஜெபத்தில் அமைதியை பெற்றுக்கொள்ள முடியும், மன்னிக்க பெறுகிறோம் என்ற மனநிலை வருகிற போது மன்னிப்பு வழங்குவதற்கும் தயாராக இருப்போம் என்று நம்ம சொல்லி தந்திருக்கிறார். எனவே நாம் ஜெபிப்போம். அன்னை மரியாள் நம்மிடம் கேட்டுக்கொள்வதெல்லாம் இதுதான், ஒப்புரவாகுங்கள், ஜெபியுங்கள். எனவே நம் ஆண்டவர் இயேசு நமக்கு கற்பித்தபடியே கரங்களை உயர்த்தி அன்னை மரியாளுடைய வேண்டுகோளுக்கு ஏற்ப நாம் ஜெபிப்போம். பின்னர் தந்தை, மின்னலுகத்தில் இருக்கிற எங்கள் தந்தை, உமது பெயர் தூயதென போற்றப்படுக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழம் உலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக.
எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே. ஆண்டவரை தீமையிலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு உண்மை மன்றாடுகிறோம். மத இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் விவேகராக இயேசு கிறிஸ்துடைய மறு வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகின்றேன் என்று உன் திருத்தூதர்களுக்கெல்லாம் மொழிகிறேன். உடைய பாவங்களை பலவீனங்களை பாராமல் உமது திரு அவையுடைய நம்பிக்கை கண்ணோக்கி அதற்கும் எங்களுக்கும் ஒற்றுமையும் அமைதியும் அளித்தருள திருவிழம் கொள்வீராக. என்னென்னும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டோடைய சமாதானம் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் மகிழ்வோடு அமைதி வாழ்த்தை தெரிவித்துக் கொள்வோம். உங்களுக்கு சமாதானம். அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அமைதியை நமக்கு அருள்பவர். இவ்விருந்து வழியாக நம்மை சந்திக்க வருகின்றார். இவ்விருந்துக்கு அழைக்க பெற்ற நம்ம எல்லோரும் பேர் பெற்றோம். ஆண்டவரே, என்னிடத்தில் இடங்களை வர நான் தகுதியற்றவர், ஆனால் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லிடும், எனது ஆன்மா நலமடை. கிறிஸ்துவன் திருவுடலும் திரு ரத்தமும் நம்மை காத்து நமக்கு நிலைவாழ்வு அளிப்பதாக. ஆமென்.
சகோதர சகோதரிகளே, நம்முடைய பங்கு திருவிழாவின் நிறைவுக்கு நாம் வந்திருக்கின்றோம். ஏற்கனவே நான் குறிப்பிட்டது போல இந்த பெருந்தொற்று காலத்திலும் அடைமழை காலத்திலும் கடவுள் நமக்கு இந்த விழாவினை மிகச்சிறப்பாக கொண்டாடுவதற்கு வாய்ப்பு நல்கியதற்காக மீண்டும் ஒரு முறை மூவர் இறைவனுக்கும் நமது பாதுகாவலைக்கும் நம்முடைய கரங்களை தட்டி மகிழ்ச்சி வெளிப்படுத்துவோம். இந்த திருவிழா நிறைவு திருப்பலிக்கு தலைமையேற்று மெஜகோரிச்சே காட்சியை பற்றி மிக அழகாக தனது தனிப்பட்ட அனுபவத்தின் மூலமாகவும் நமக்கு எடுத்துரைத்து புனித கன்னிமரியால் அமைதியை பெற்று தருபவளாக இருக்கிறாள். அவள் அமைதியின் அரசனை நமக்கு பரிசாக தந்தவள். அப்படி இருக்கின்ற பொழுது அமைதி நமக்கு பெற்றுக் கொடுக்க மாட்டாளா? நம்முடைய உள்ளங்களுக்கும் நாம் வாழும் இல்லங்களுக்கும் அகில உலகத்திற்கும் அமைதியை பெற்றுத்தராள் என்று நமக்கு அழகான மறைவுரையை நிகழ்த்தி நமக்கு திரைப்பு நிறைவேற்றி ஜெபித்த நம்முடைய அவலாசிரம அந்தோனியார் திருத்தலத்தின் அதிபர் தந்தை அருள் திரு சேசுராஜ் அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துகளையும் கரங்களை தட்டி தெரிவித்துக் கொள்வோம். நம்முடைய நன்றியை தெரிவிக்கும் விதமாக உதவி பங்கு தந்தை அருள் திரு டேனியல் தயாபரன் அவர்கள் தந்தை அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தி மகிழ்கின்றார். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, திருப்பலி முடிந்தவுடனே நாம் அனைவரும் பவனியாக கொடிமரத்திற்கு செல்வோம். அங்கு தந்தையவர்கள் கொடியை இறக்கி நமது திருவிழாவை நிறைவு செய்து வைப்பார். அன்புக்குரியவர்கள், நேற்று நான் அறிவித்தது போல மீண்டும் உங்களுக்கு நான் நினைவூட்டுகின்றேன். நாளை முதல் கிறிஸ்துமஸ் கேரல்ஸ் ஆரம்பமாகிறது. அதற்கான அட்டவணை அன்பிய பொறுப்பாளர்களும் பங்கு மக்களும் கவனத்தில் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். 14ஆம் தேதி திங்கட்கிழமை புலந்தூர் தன்னை மற்றும் குழந்தை இயேசு அன்பியங்கள். 15ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை புனித வலடா மற்றும் புனித அந்தோனியார் அன்பியங்கள். 16ஆம் தேதி புதன்கிழமை புனித வின்சென்ட் பவுல் மற்றும் தந்தை பியோ அன்பியங்கள். 17ஆம் தேதி வியாழன் புனித அமல் அன்னை மற்றும் புனித அசிசி பிரான்சிஸ் அன்பியங்கள். 18ஆம் தேதி வெள்ளிக்கிழமை புனித சகாய் அன்னை மற்றும் இறை ஊழியர் ஜான் பீட்டர் அன்பியங்கள். 19ஆம் தேதி சனிக்கிழமை திருவள்ளச்சோலை கிளை பங்கு. 20ஆம் தேதி ஞாயிறு பழையபுரம் மற்றும் உத்தமர் சேரி கிளை பங்குகள். பெருந்தொற்று காலமாக இருப்பதால் 3 அல்லது 4 நபர்கள் மட்டுமே பங்கேற்போம். இந்நாட்களை குறித்து வைத்துக் கொண்டு தயார் நிலையில் விழித்திருந்து பாடும் இயேசுவை வரவேற்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இயேசுவில் பிரியமானவர்களே, நேற்று நடந்த திருவிழா ஆடம்பர தேர்ப்பணி திருப்பலியை சிறப்பித்த தந்தை ஜான் பீட்டர் பீடபுக்கள், அமல அன்னை இளையோர் இயக்கம் மற்றும் செசிலி பாடகர் குழுவினருக்கும் இன்றைய நாளிலே இத்திருப்பலியை சிறப்பித்த பங்கு பேரவையினருக்கும் பங்கு மக்களுக்கும் எங்களுடைய நன்றிகளும் வாழ்த்துகளும் உரித்தாக. அவர்களுக்கும் ஒரு ஜோரா கைத்தட்டி அவருடைய உழைப்பிற்கு நாம் நன்றி செலுத்துவோம். இன்றைய நாளிலே இத்திருப்பலிக்கு அனைத்து விதமான காரியங்கள் முன்னின்று நடத்தியவர் பங்கு பேரவை செயலர் திருவாளர் நெல்சன் அவர்களுக்கும் பங்கு பேரவை உறுப்பினர்களுக்கும் நம்முடைய நன்றிகள். அன்புக்குரியவர்களே, இந்த கிறிஸ்துமஸ் காலத்தில் நம்ம ஏழைகளுக்கு உதவி செய்வது வழக்கம். நம்முடைய பங்கிலே ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறுகின்றது. ஆலயத்திற்குள் கிறிஸ்துமஸ் ட்ரீ வைக்கப்பட்டுள்ளது. அந்த கிறிஸ்துமஸ் ட்ரீயில் நிறைய ஸ்டார்ஸ் தொங்கும். அந்த ஸ்டார்ஸ் பின்னாடி என்ன நீங்கள் வாங்கி கொடுக்கணும் ஏழைகளுக்கு அப்படின்னு எங்கள்கிட்ட லிஸ்ட் இருக்கும். யாராருக்கு நாங்கள் கொடுக்க போகிறோம் நமது பங்கில் உள்ள ஏழைகளுக்கு அவனுடைய பேர் லிஸ்ட் எங்கள்கிட்ட இருக்கு. உங்களுக்கு தெரியாது, ஆனால் அதில் இருப்பது வேட்டியா, சட்டையா, சேலை, சுடிதார், பேண்ட், ஷர்ட் போன்றவையெல்லாம் எழுதப்பட்டிருக்கும். அன்புக்குரியவர்களே, டேக் எ ஸ்டார் ஹோம் என்ற இந்த நிகழ்ச்சியின் வழியாக நம்முடைய இந்த மகிழ்ச்சியை ஏழைகளோடு பகிர்ந்து கொள்கின்ற தருணமாக இந்த கிறிஸ்துமஸ் விழா அமைகின்றது. இயேசு ஆண்டவர் ஏழைகளோடு ஐக்கியப்படுவதற்காகத்தான் இறங்கி வருகிறார். ஆகவே திருப்பலி முடிந்தவுடனே நீங்கள் ஆலயத்திற்குள் சென்று அங்கே இருக்கக்கூடிய ஸ்டார் எத்தனை உங்களை எடுக்க முடியுமோ எடுத்து சென்று அத்தகைய பொருட்களை வாங்கி கொண்டு
டிசம்பர் 23க்குள் கொண்டு சேர்க்க உங்களை கேட்டுக்கொள்கின்றோம். அப்போ தான் 24ஆம் தேதி அவங்க கைக்கு போய் சேரும். அப்போ அவங்க கிறிஸ்துமஸ் அன்னைக்கு அந்த ஏழைகள் புத்தாடை இணைந்து ஆலயத்திற்கு செல்வதற்கு பெரும் உதவியாக இருக்கும். அன்புக்குரியவர்கள், சின்ன பிள்ளைங்கள்லாம் யாரும் எடுக்க விட்டுறாதீங்க. நீங்கள் உங்களுக்கு எத்தனை வாங்கி கொடுக்க முடியுமோ அதை எடுத்து செல்லுங்கள். நீங்கள் எடுக்கிற ஸ்டாரை பிரித்து பார்த்தா வீட்டுக்கு தெரியாது, சேலை வந்திருக்கா, வேட்டி வந்திருக்கா, ஷர்ட் வந்திருக்கா அப்படின்ட்டு. ஆகவே உங்களுடைய இந்த மகிழ்ச்சியை மற்றவர்களோடு பகிர்ந்து கொண்டு அழைக்கின்றோம். இந்த நாளிலே மகிழ்ச்சியின் ஞாயிறை கொண்டாடும் இந்த தருணத்திலே இத்தகைய உதவியை செய்யுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். அன்புக்குரியவர்களை, இத்திருப்பலி முடிந்த பிறகு இந்த மாதாவின் சப்பரத்திற்கு முன்பாக பங்கு பெறவை, பாடகர் குழு, இளையோர் இயக்கம் மற்றும் பீடச்சிறார் கூட்டங்கள் நடைபெறும். அனைத்து உறுப்பினர்களும் தவறாமல் கலந்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இந்நாட்களிலே நாம் பல்வேறு நிகழ்வுகளை முன்னெடுத்திருக்கின்ற அனைத்து நிகழ்வுகளுக்கும் உதவி செய்த உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றிகள். யாராவது விட்டு பிறந்தால் அவர்களுக்கும் சேர்த்து நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாளாக. நம்முடைய பாதுகாவலில் இந்த அம்மனை நமக்காக தொடர்ந்து பரிந்து பேசுவாளாக. ஆமென். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்று அமைதியை பெற்றுத்தரும் அன்னையை பற்றிய மறையுரையாற்றிய நமது திருத்தல அதிபர் அவர்களுக்கு நமது திருவாளர் ஜேசுதாஸ் வின்சென்ட் அவர்கள் பொன்னாடை போற்றி மகிழ்விப்பார். அடுத்ததாக, இந்த 10 நாட்களும் நமது பங்கு பெருவிழாவை சிறப்பாக நடத்திய பங்கு தந்தை அவர்களுக்கு பால்சிங் லூதர்ன் எம்பிஎம் பொன்னாடை போற்றி மகிழ்விப்பார். நமது உதவி பங்கு தந்தை அவர்களுக்கு கிறிஸ்டி சகாயண்ண எம்பிஎம் அவர்கள் பொன்னாடை போற்றி மகிழ்விப்பார். பிரியமான சகோதர சகோதரி, சுடையினே நாமத்தினாலே வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் தெரிவித்துக் கொள்வதில், அதுவும் சிறப்பாக நம்முடைய அமல அன்னையினுடைய திருவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே பெரும் மகிழ்ச்சி கொள்கின்றோம். அன்புக்குரியவர்களே, புனித அமலன்னை ஆலய 78ஆம் ஆண்டு பெருவிழா மற்றும் அமல ஆசிரம பங்கினுடைய 27ஆம் ஆண்டு திருவிழாவினுடைய நிறைவிலே நாம் இருக்கின்றோம். பெரும் மகிழ்ச்சியோடு நாம் அன்னையின் முன்பாக நிற்கின்றோம். ஆண்டவர் அருள் பொழிந்தார். அன்னை மரியாள் நமக்காக பரிந்து பேசினார். இந்த திருவிழா நாட்கள் ஆசீர்வாதமிக்க நாட்களாக, இந்த திருவிழா நமக்கு இறை அருளை கொடுக்கிற நாட்களாக இருக்க அனைத்தையும் செயல் வடிவம் கொடுத்தவர் யார் என்றால் நம்முடைய அன்பிற்கும் பாசத்துக்குரிய பங்கு தந்தை. அவரை இந்த நேரத்தில் நாம் நன்றியோடு நினைத்து பார்க்கிறோம்னா, இந்த திருவிழா நாட்களில் அனைத்தையும் திட்டமிடுவதில் அவர் சிறப்பாக செயல்படுபவர். ஒவ்வொன்றையும் நுணுக்கமாக அனைத்தையும் திட்டமிட்டு செயல்படுபவர். அப்புறம் இந்த திருவிழா நாட்களில் பங்கு தந்தையிடம் நான் கண்ட ஒரு நல்ல ஒரு இறைப்பண்பு என்னவென்றால், அனைத்தையும் பார்த்து ரசித்தவர். நம்முடைய பங்கினுடைய அனைத்து நிகழ்வுகளும் எப்படி அன்னை மரியாள் பரிந்து பேசி இறையருளை பெற்று தந்தால் என்று அற்புதங்களை பார்த்து ரசித்தவர் நம்முடைய பங்கு தந்தை. எல்லா மக்களையும் ஒருங்கிணைப்பது, இளையோரை ஒருங்கிணைப்பது, பாடகர் குழு மற்றும் பங்கு பேரவை
அன்பிய குடும்பங்களை ஒருங்கிணைப்பது, மேலுமாக இங்க இருக்கிற அமலாசிரம துறவிகளோடு நல்வுறவு கொண்டு இந்த திருவிழாவை திறம்பட செயல்படுத்த பல்வேறு முயற்சிகளை செய்தவர் நம்முடைய அன்பிற்கும் பாசத்துக்குரிய பங்கு தந்தை அருள் தந்தை தைனிஸ் அடிகளார் அவர்கள். இந்த நேரத்தில் வளர்த்த கரவோசை எழுப்பி நம்முடைய பங்கு தந்தை அவர்களை வாழ்த்துவோம். அவருக்கு நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். அவருடைய பணி வாழ்வு சிறப்பாக இன்னும் தொடர்ந்து செயல்பட அவருக்காக ஜெபிப்போம். ஒருவர் மற்றவருக்காக ஜெபிப்போம். இறை அருளிலே என்றும் நிலைத்து நிற்போம். அனைவரும் எழுந்து இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். இயேசுவில் பிரியமானவர்களே, அருள் தந்தை சேசுராஜ் அவர்கள் எனக்கு ஓராண்டு இயக்குநராக இருந்து செயலாற்றினார். 2004 2005 ஆண்டு வரை 2 முறை சொல்லணும்னு நினைச்சு மறந்து போயிட்டேன். அப்பொழுது அவர் மாணவர்களை வழிநடத்துவதில் சிறந்த ஒரு தந்தையாக திகழ்ந்தார். அவருடைய அது முதிர் நவதருவு என்று சொல்வார்கள். பல்வேறு இடங்களுக்கு இலங்கை அகதிகள் அனுபவம், தொழுநோயாளர்கள் அனுபவம், எய்ட்ஸ் பேஷியன் அனுபவம், வயலில் போய் உழைக்கின்ற அனுபவம், இப்படி ஒவ்வொரு மாதமும் ஒரு 15 நாட்கள் மக்களோடு வாழுகின்ற அனுபவம், அவற்றையெல்லாம் மிக நேர்த்தியாக செய்து அந்த ஓராண்டு எங்களுக்கு பயனுள்ள ஆண்டாக, நிறைவுள்ள ஆண்டாக நாங்கள் களமாடுவதற்கு ஒரு சிறந்த ஒரு பயிற்சியை தந்தவர். ஆகவே அதை நான் நன்றியோடு நினைத்து பார்க்கின்றேன். மேலுமாக எங்களுடைய இந்த 12 ஆண்டு பயிற்சியிலே நான் 2 ஆண்டுகளில் தான் இத்தகைய ஒரு சிறந்த ஆண்டாக கருதுவேன். அந்த ஒரு ஆண்டை தந்தவர் அருள் தந்தை சேசுராஜ் அவர்கள். ஆகவே மீண்டும் வரும் முறை தந்தையவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ. பிரியமான பிள்ளை சகோதரர்களே, இந்த நன்றி மழை முடியலன்னு நினைக்கிறேன். மகிழ்ச்சியின் பெருக்கிலே நாம் நன்றி சொல்லிக் கொண்டிருக்கிறோம். மீண்டும் ஒரு முறை நம்முடைய அன்பு பாசமுள்ள தந்தையர்கள், தந்தை தைனிஸ், தந்தை டேனியல் அவர்கள், இந்த வருஷம் தான் நானும் இந்த பங்கு திருவிழாவில் கொஞ்சம் உள்ளே வந்துட்டு இருக்கிறேன். முதல் 2 வருஷங்களில் நானும் அதிகமாக இல்லை கலந்துகளில். அதனுடைய இந்த வருடம் மிகவும் நேர்த்தியாக எப்பெல்லாம் நெருக்கடி இருக்குதோ அங்கே தான் நல்ல நேர்த்தியாக செயல்படுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். இயற்கை ஒரு பக்கத்தில் நெருக்கடி கொடுத்துச்சு, நோய் இன்னொரு பக்கத்தில் நெருக்கடி கொடுத்துச்சு. ஆனால் நாங்கள் எதற்கும் சளைத்தவர்கள் என்று சொல்லி நம்முடைய அன்பு பங்கு மக்கள் பங்கு தந்தையரோடு இணைந்து அருமையாக இந்த திருவிழாவை கொண்டாடி நிறைவுக்கு கொண்டு வந்திருக்கிறீர்கள். எனவே அன்பு சகோதர சூரியனை, முதலில் உங்கள் பங்கு தந்தையர்கள் இருவருக்கும் எனது நன்றிகள். நமது இல்லத்தின் சார்பாக நமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக பங்கு பேரவை, பக்த சபைகள், அருள் சகோதரிகள், அன்பு பங்கு மக்கள் அனைவருக்குமே எங்களது இனிய இதயம் கனிந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இறைவன் என்றும் வாழ்த்து பெறுவாராக. ஒரு கரவொலி இருக்கிறோம். நாம் அனைவரும் அழிந்து நிற்போம். இறுதி ஜெபத்திற்காக, இறை ஆசிரியருக்காக மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, புனித மரியாவின் உற்பவத்தில் அவரை பாவ மாசுகளிலிருந்து தனிப்பட்ட முறையில் காப்பாற்றினீரே. நாங்கள் உட்கொண்ட திருவுணவு எங்களில் அப்பாவ காயங்களிலிருந்து எங்கள் அனைவருக்கும் நலவழைக்கும் மருந்தாக செயல்பட்டு நாங்கள் அமைதியை பெறுகிறவர்களாகவும் அதை மற்றவர்களுக்கு கொடையாக கொடுக்கிறவர்களாகவும் வாழ எங்களுக்கு அருள் தருவதாக எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சிறப்பாசை பெற சிறப்பாழ்த்தி சுவைப்போம். புனித கன்னி மரியாவின் தாய்மை வேற்றின் வழியாக மனித இனத்தை கனிவுடன் மீட்க திருமணம் கொண்ட இறைவன் தமது ஆசீர்வாதத்தால் உங்கள் அனைவரை வளப்படுத்த திருவுளம் கொள்வாராக. அவர் வழியாக வாழ்வின் காரணரை அடைய தகுதி பெற்ற நீங்கள் அவரது பாதுகாவலை எங்கும் என்றும் உணர்வீர்களாக. இறை பற்றுதலோடு கூடியிருக்கும் நீங்கள் அருள் வாழ்வின் மகிழ்ச்சி, விண்ணக பரிசுகள், ஆண்டவரின் அமைதி ஆகிய இவை கொடைகளை
உங்களோடு என்றும் எடுத்துச் செல்வீர்களாக. எல்லாம் வல்ல அன்பு இறைவன் தந்தை மகன் தூயாவியானவர் உங்கள் அனைவர் மீதும் இறங்கி உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆண்டவரின் அன்பு பிள்ளைகளாய் வாழ சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவுற்றது. முதலில் பீடசிரார்கள், அதைத் தொடர்ந்து இறைமக்கள், பிறகு குருக்கள் பவனியாக நாம் குடிமரத்திற்கு செல்வோம். வாசல்